ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. லேவியராகமம் 19:34 முன்பகுதி பாருங்க. முந்தின வசனம் சொல்லுது, யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்திலே உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை சுதேசி போல எண்ணி, அப்படின்னா அவங்களிடத்திலே வாசம் பண்ணுகிறவர் போலயே நீங்கள் நிற்கணும், அந்நியன் போல நீங்கள் நினைக்கக்கூடாது. அது அவனை சுதேசி போல எண்ணி உங்களில் ஒரு சகோதரன் போல உங்களிலே வாசம் பண்ணுகிறவன் போல நினைச்சி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவர்களிலும் நீங்கள் என்ன பண்ணணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் எகிப்து தேசத்தில் நீங்களும் தானே அந்நியராக இருந்தீங்க. எகிப்து தேசத்தில் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறனால உங்களை நாடி வந்த அந்நியரை என்ன பண்ணக்கூடாது, சிறுமைப்படுத்தக்கூடாது, அந்த நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. சில பேர் முன்னாடி காலத்தில் உள்ளதை நம்ம எந்த நிலைமையில இருந்தோன்னு நினச்சி பார்க்கறதில்ல. அவங்க கொஞ்சம் இப்போ உயர்ந்துட்டாங்கன்னா அப்படியே மற்றவங்களை ரொம்ப இழிவாக பார்ப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உறவுகள் மத்தியில் கூட அப்படிலாம் இருக்கும். நம்மளோட கூட வேலை செஞ்சவங்க, நம்மளோட கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, ஒரு நிலைமை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க, அந்த நாளில் நம்மக்கிட்ட எவ்வளோ உதவிகள் பெற்றுக்கிட்டாங்க, அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம அதிகமாக பற்றி கொள்ளணும். அவரும் நம்மளை என்ன பண்ணுவார், எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரும் நம்மளை கைவிடவே மாட்டார், சிறுமைப்படுத்த இருக்கிற வண்ணமாகவே அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா என்ன அன்பு காட்டணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது 35-36 பாருங்கள். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பல. அவங்களுக்கு எந்த நியாயம் செய்கிற விஷயத்தில் அநியாயமாக அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு அளந்து கொடுக்குற இதெல்லாம் தானியம் இதெல்லாம் அளந்து கொடுப்பாங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் சுதேசி, அவன் சுதேசியாக நினைக்கணும், உங்களோட இருக்கிற அந்நியனாக நினச்சி அவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சுமுத்திரியான தராசும் சுமுத்திரியான நிறைக்கல்லும் சுமுத்திரியான மரக்காலும் சுமுத்திரியான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் உங்கள் தேவனாய கர்த்தர். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க எனக்கு தான் தெரியும். உங்கள் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டு ஆளோட்டிகள் நிமித்தம் அவர் படுகிற வேதனையை பார்த்து நான் உங்களை விடுவிக்கவே நான் இறங்கினேன்னு சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா. இறங்கி அப்புறமேட்டு மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி என் ஜனம் ரொம்ப கஷ்டப்படுது, அவங்கள நீ விடுவிக்கிறதுக்கு ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை ஏற்படுத்தி மோசையும் ஆரோனையும் ஏற்படுத்தி பார்வோனுக்கிட்ட போய் பேசி எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் அவன் ஆண்டவர் அழைத்து வந்தார். அதில் வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள், ஆனாலும் தேவன் அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்து இன்றைக்கு அவர்கள் சுதேசியாக இருக்கிறார்னு சொன்னால், இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்னு சொன்னால் அது தேவனுடைய கிருபை. அதை சொல்கிறாருங்க. நான் தான் உங்களை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் ஆகியால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் என்று நான் கர்த்தர் என்று சொல்லி மோசையை கொண்டு என்ன பண்ணுறாரு, இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் நம்மளை விட ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க அல்லது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, நமக்காக உழைக்கிறவங்க, இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்கள நம்ம நேசிக்கணும், அன்பு கூறணும். அன்பு கூர்ந்து அவங்களுக்கு எல்லாமே செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் அவல நிலையை சொல்லி அவமதிப்பார்கள், என் அவல நிலையை சொல்லி அவமதிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் நேசர் ஒருவரே.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா தகப்பனே. நீங்கள் எவ்வளோ நல்லவங்க ஆண்டவரே. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ யார் எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் வெறுக்காமல் அவர்களை நேசிக்கவும், அவர்களை நேசித்து எங்களோடு இணைத்துக்கொள்ளும். நாங்கள் எங்களிலே எப்படி அன்பு கூறுறோமோ அதே போல் அவர்களிலும் அன்பு கூற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், பெத்தானியா எருசலேமுக்கு 2 மைல். யோவான் 11:18. இன்றைய கேள்வி, யார் லாசருவை உயிரோடு எழுப்பினார், இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள்? யார் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள்?